நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இதில் நாம் பார்க்கிற போது 2 காரியங்களை இந்த இடத்துல பார்க்குறோம். நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரம். அப்படின்னா என்ன அது பொருள்னா, அந்த நன்மையான ஈவுகள் எல்லா வரங்களையும் அதுதான் சொல்லியிருக்குது. எந்த வரமானாலும் சரி, எந்த பூரணமான ஈவாக இருந்தாலும் சரி, எல்லாமே பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. எங்கே உண்டாக்கப்படுகிறது அந்த ஈவுகள், நன்மையான ஈவுகள், வரங்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? அதுதான் அங்கே முக்கியம். எங்கே அது மேனுஃபேக்சர் பண்ணப்படுதுன்னா, பரத்திலிருந்து உண்டாகி. அந்த நன்மையான ஈவுகளும் பூரணமான வரமும் பரத்திலே அது என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது, அங்கு உண்டாக்கப்படுகிறது. மேனுஃபேக்சரிங் சென்டர் நமக்கு ஆண்டவர் அவருடைய சியோனில் அவர் உருவாக்குகிறார். அதை எல்லாருக்குமே உருவாக்கி வைத்திருக்கிறார். யார் அதை கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதை ஆண்டவர் எந்த காலத்தில் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அப்போது ஒவ்வொன்றா அந்தந்த காலத்தில் என்ன செய்கிறாராம்? காலம் நிறைவேறின போது கண்ணியின் இடத்துல ஆண்டவர் பிறந்தார், காலம் நிறைவேறதுமோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நிறையா நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஈவுகள் அதெல்லாமே அந்தந்த காலங்களில் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாக நாம் பார்க்கும்போது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே பூரணமான ஆசீர்வாதங்கள். இதில் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிற போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பாவம் பூரணமாகும் போது என்று சொல்லி. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா நன்மையான ஈவுகளும் ஒரு பக்கம் பூரணமாகுது, பாவங்களும் என்ன செய்யுது? ஒரு பக்கம் பூரணமாயிட்டே இருக்குது. அதே அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தில் அரகுற பாவமெல்லாம் இல்லை, பூரணமான பாவத்தை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் இந்த இடத்துல அர்த்தம். அப்போ பூரணமான பாவம் பூரணமாகும்போது என்ன வந்தால் மரணம். ஆனால் பரிசுத்தம் பூரணமாகும்போது என்ன வருது? பரலோகம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பூரணமாகும்போது, நாம் பூர்ணராகும்படி நாம் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது. பாவம் பூரணமாகும்போது மரணம் நிச்சயம். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இதுவரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை தரும் நம்ம பார்க்குறோம். ரோமர் முதலாவதாக நாம் 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் சுருக்கமாக. கிருபையினால் வரும் ஈவு. ரோமர் 5:15. ரோமர் 5:15 நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும். எங்கள் கிருபையினால என்ன வருதான்? பரத்திலிருந்து வருகிறது. கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை பெருகுது. அதே போல் அங்கே சீஷர்களின் தொகையும் பெருகுச்சு. அவரை அண்டிக் கொள்கிற ஜனமும் பெருகினாங்க, அவரை பின்பற்றுகிற ஜனங்களும் பெருகினாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி கிருபையில் பெருகின மக்கள் அநேகம் உண்டு. இப்போ இந்த கிருபையினால் வரும் ஈன்றெடுக்க அருமையான மரியாளுக்கு என்ன கிடைச்சது? தேவனிடத்தில் கிருபை கிடைத்தது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம தெரிந்த பகுதி தான். அந்த தேவதூதன் வந்தோடனே என்ன சொல்கிறாங்க? கிருபை பெற்றவளே வாழ்க. திரும்பவும் என்ன சொல்கிறாங்க? நீ தேவனிடத்தில்
கிருபை பெற்றாய், அதே அதிகாரத்திலே அது வருகிறது. அப்போ கிருபை, தேவனிடத்தில் கிருபையை பெறும்போது நாம் எதை பெற முடியும்? இயேசு கிறிஸ்துவை பெற்று இந்த உலகத்தில் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. மரியாள் கிருபை பெற்றாங்க, அதோடு கூட தேவன் பரம ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஈந்து கொடுக்க யாரை பயன்படுத்தினார்? மரியாளை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை பெறும்போது நாமும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எந்த வரத்தை, எந்த ஈவை நாம் நாட வேண்டும்? கிருபையினால் வரும் ஈவை நாட வேண்டும். அநேகர் இதில் பெரியவர்களாகி இருக்கிறார்கள். ஆகவே நாமும் சிறியவர்களாகிய நாமும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் என்னை வழி நடத்துக்குது, உம்முடைய கிருபையினால் தான் நான் நிலை நிற்கிறேன், உம்முடைய கிருபை தான் என்னை எல்லா வகையிலும் நடத்தி கொண்டிருக்குது என்று சொல்லி நாம் முழுவதுமாக 100% தாழ்த்தும் போது ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, அந்த ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஈவு என்றால் கிஃப்ட். ஈவு என்றால் என்ன? கிஃப்ட், பரிசு பொருள் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது இரண்டாவதாக நாம் பார்க்குறோம், நிகரே இல்லாத ஈவு, ஒப்பற்ற ஈவு. நிகரே இல்லாத ஈவு, ஒப்பற்ற ஈவுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே ரோமர் 5:16 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. போதும். கிருபை வரமோ என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் மேலே கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவாகிறது. அப்போ பாருங்க, முதல் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. பார்த்தீங்களா? ஒப்பானது அல்ல. அந்த தேவன் தரக்கூடிய அந்த ஈவானது நிகரே இல்லாது. ஒப்பானது அல்லன்னு என்ன? ஒப்பு நிகர் இல்லாதது, ஒப்பற்றது. அந்த ஈவு யாரு கூடயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இவங்க தருகிற நீதி எப்படி, ஈவு எப்படி இருக்குது, இதை காட்டிலும் இது பெருசா? ஆண்டவர் தருகிற ஈவு பெரிதா? இந்த உலகம் தருகிற ஈவு பெரிதா? நண்பர்கள் தரும் ஈவு பெரிதா? உறவுகள் தரும் ஈவு பெரிதா? யார் நம்மளுக்கு கிஃப்ட்டு? யார் நம்மளுக்கு ஒப்பற்ற கிஃப்ட்டு? ஒப்பே இல்லாத, நிகரே இல்லாத அந்த ஈவு யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஈவை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாமும் கூட, ஏன்னா குரு சீசன் எவனும் யாரை போல் இருக்கிறான்னு சொல்லியிருக்குது, குருவை போல. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த ஈவு எப்படிப்பட்ட ஈவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க, ஒப்பற்ற ஈவு என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அவர் எப்படி இருக்கிறாரு? தன்னையே இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிது! தன்னையே ஜீவ பலியாக இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார், கிருபாதார பலியாக கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற அன்பு, தியாகமான அன்பு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அந்த ஜீவனாகி ஈவு எல்லாத்தையும் நமக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஈவுன்னு பாருங்கள். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஈவு இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களை விட பெரியது. ஹல்லேலூயா. ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது என்று சொல்லி அழகான ஒரு பாடலை பாடுறோம். அப்போ அது பாருங்க, அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஈவாக இருக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நீதியாகிய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியாகிய ஈவு. அப்போ பாருங்க, நீதியாக, அதே 17வது வசனத்தில் பாருங்க, நீதியின் ஈவாகிய பரிபூரணம், நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் என்னது? நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது, கர்த்தருடைய நீதிகளோ சத்தியமானவைகள், அது உத்தமமானது, மகிமையானது, நம்மை நீதிமான்களாக மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கிருபையின் பரிபூரணம், பரிபூர்ணம் அடையும் போது நாம் அந்த நீதியாகிய ஈவை பெற்றுக்கொள்கிறோம். எதில் நம்ம பரிபூர்ணம் அடையணும்? கிருபையிலே நாம் பரிபூர்ணத்தை அடையும் போது
அந்த நீதியாகி ஈவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் எல்லாவற்றிலும் ஏன்னா என்ன சொல்லியிருக்குது, பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று பார்க்கிறோம். அப்போ பூரணர் ஆகும்படி என்றால் என்ன, நம்முடைய நடக்கையில், பேச்சில், நடை உடை பாவனைகளில், நம்மளுடைய செயல்களில், சிந்தனையில், எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும், டாப் டு பாட்டம், ஏ டு செட்டு எல்லாத்துலேயும் பூரணம் காணப்பட வேண்டும். எல்லாம் எப்படி பூரணமாய் வாழும்போது தான் பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார் பூரண ரூபவதியே அப்படின்னு ஆண்டவர் நம்மை பற்றி அழைக்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் 100% ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே நீதியாகிய ஈவு, அவர் நமக்காக எல்லாவற்றிலும் நீதியானார். அவரே என்ன செய்ய, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது என்று சொல்லி அந்த நீதியின் ஈவையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், 4வதாக நல்ல ஈவு, குட் கிஃப்ட். குட் கிஃப்ட்னு பார்க்குறோம். மத்தேயு 7:11. மத்தேயு 7, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய பிதாவானவர் பரிசுத்த ஆவிய வரத்தை உங்களுக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. அதுதான் நல்ல ஈவு இந்த உலகத்தில். அப்போ ஈவுங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஈவு அப்படிங்கும்போது கெட்ட ஈவும் இருக்குது. யார் சாத்தான் தரக்கூடியதெல்லாம் இது கெட்ட ஈவு தான். ஆனால் ஆண்டவர் தரக்கூடியதெல்லாம் நன்மை, நல்லது நல்லது. அவர் எல்லாமே நல்லதை மட்டும்தான் பார்ப்பார், தீமையை பாராத சுத்த கண்ணர். பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவி என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த உலகத்தில் ஒரு ஊழியம் செய்த நாட்கள் எப்படி இருந்தாராம், நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தார். எந்த காரியத்திலும் அவர் நல்லதை தான் செஞ்சார். அல்லேலூயா. அதை தான் ஃபாஸ்ட், நல்லதையே நான் செய்யவும் சொல்லவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா அப்படின்னு அழகாக அந்த பாடல் பாடுறார். அப்போ நல்ல ஈவுகள் நமக்கு தேவை என்றால் நாம் நல்லவைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஈவுகளை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நான் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிலாம் செய்கிறீங்களே, அப்போ நான் எல்லா உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் என்னுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நான் எவ்வளவு நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறேன். அப்போது அந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஈவை எதிர்பார்த்த பெற்றோர் பார்க்கும்போது ஒரு அம்மா பரலோகத்து மேலானவைகளே நாடுனாங்க. இப்போ நம்ம யார்கிட்டயா நம்ம ஆண்டவர் கேட்குறாருன்னு வைங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், என் பிள்ளைங்க படித்து முடிச்சிட்டாங்க, அவனுக்கு நல்ல வேலை வேணும், வேலை கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல வீடு வாசல் வேணும், நல்ல எங்களுக்கு வெஹிக்கிள் வேணும், நல்ல ஏதோ நாங்கள் எதுவும் இல்லைங்காமல் அன்னன்று எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக தரணும் ஐசப்பா என்று சொல்கிறோம். ஆலயத்துக்கு என்ன சொல்கிறோம், அதே மாதிரியே ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கி ஆண்டவர் வந்தாலும் பரலோகத்தில் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கம் நமக்கு வேணும். ஏன்னா அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களா, எனி செகண்ட் எப்போ வந்தாலும் சரி ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாங்களா, அதுதான் பார்க்கணும். இந்த உலகத்தில் 1000 என்னதான் நமக்கு செல்வாக்கு பேரும் புகழும் எல்லாமே இருந்தாலும் எல்லாமே என்ன ஆயிரும், எல்லா ஃபேமும் ஃபேக் ஆயிரும், எல்லா ஃபேமும் ஃபேக் ஆயிரும். ஆண்டவர் தருகிற பேரும் புகழும் தான் நிலைக்கும். கடந்த வாரத்தில் சிந்தித்தோம், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு. அப்போ அந்த புண்ணியம் புகழும் தான் நம்ம கூட வரும். ஹல்லேலூயா. இப்போ நல்ல ஈவுகளை எதிர்பார்த்த அந்த ஸ்திரீ பார்த்திங்கன்னா, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்கள், ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றது தான் நல்ல பங்குன்னு தெரிஞ்சுட்டாங்க. பாதத்தில் இங்கே மட்டும் உட்கார்ந்த பார்த்தது எங்கே உட்காரணும், பரலோகத்துலேயும் அவர் கூட உட்காரணும், உம்மோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்துன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தையே தரேங்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருடைய சிங்காசனத்தில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. அவருடைய சிங்காசனம் எது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ வானமே அவருக்கு சிங்காசனமாக இருக்குது. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஜெயங்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அவங்கள எங்கே உட்கார வைப்பார், வானத்தில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றார். அதைத்தான் செபதேயுவினுடைய மனைவி கேட்குறாங்க,
நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னுடைய மகன் ஒருவன் உம்முடைய வலது பக்கத்துலேயும் இன்னொரு மகன் இடது பக்கத்துலேயும் உட்காரணும் ஆண்டவரே, அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி கேட்குறாங்க? இன்றைக்கெல்லாம் உலகத்தில் சீட்டு ஏதாவது ஒன்று வேணும்னா அதுக்கெல்லாம் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளவோ என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் நம்ம பரலோகத்துக்குரிய அந்த இடத்தை தான் தேடணும், மேலானது தேடணும். அது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது, ஃபார் எவர் அண்ட் எவர், எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய இடம். மற்ற சீட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த சீட் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் நீங்கள் அங்கே போகும்போது ஆண்டவரே, நீங்கள் அந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது என் பிள்ளைகளுக்கு அந்த இடம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இது. அப்போ நம்ம என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா, வேண்டுதல் செய்யும்போது நமக்கு நல்ல ஈவுகள் கிடைக்கிறது. வேண்டுதல் செய்யும்போது நல்ல ஈவுகள். இப்போ பாருங்கள், அதிக நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல அவர் சொல்லுகிறத பார்த்தோம். அதே மாதிரி அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், நம்பிக்கை வீண் போகாது என்றெல்லாம் சொல்லி நாம் அநேக இடங்களில் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் முதலாவது நம்ம பார்த்தோம், கிருபையை பெறும்போது நாமும் அந்த ஈவை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக பரிபூர்ணம் அடையும் போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஒப்பற்ற ஈவை பெற்றுக்கொள்கிறோம். நல்ல ஈவு வேண்டுமா, வேண்டுதல் செய்யும்போது பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக 5வது பரம ஈவு. எபிரேயர் 6:4 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதில் நம்ம அப்படியே அடுக்கி கொண்டே வருகிறார்கள் ஒரு தரை. இது இப்போது ஆண்டவர் பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், பரம ஈவு. காட் இஸ் குட். அவர் எப்பவுமே நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இப்போ நல்லதை தான் நம்ம சாப்பிடுவோம், நல்லதை தான் ருசித்து பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம செய்கிற ஸ்டெப் என்ன, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்போம். பரம ஈவு எது? நமக்காக பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஈவு யார்? கர்த்தர், இயேசு குமாரனாகிய தேவன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவர் நல்லவர் என்பதை முதல்ல ருசித்து பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று நல்வார்த்தையும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து, அப்போ பாருங்கள், பரம ஈவை ருசி பார்க்கிற மக்களுக்கு ஆண்டவர் அவருடைய வசனத்தை கொடுக்குறாரு. அதே போல் என்ன சொல்கிறாங்க, உலகத்தின் பலன்களை ருசி பார்க்கவும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறுதளித்து தான் போகக்கூடாது. மறுதளித்து போனவர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மறுதளியாமல் அவருக்காக கடைசி வரை இத்தனையும் ருசி பார்த்தவங்க அந்த டேஸ்ட்லேயே இருக்கணும். அந்த டேஸ்ட்டை விட்டுட்டு வேறு டேஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. ஒரு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலாவை தான் நம்ம கடைப்பிடிப்போம், புதுசாக ஒன்று இது பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், அதை என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் அனுபவித்தவங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்களாம், மறுதளித்து போனவர்கள் தங்கள் குமாரனை திரும்பவும் சிலுவையில் அவர்களே என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அவங்க திரும்பவும் புதுப்பிக்கக்கூடியது கூடாத காரியம். ஆகவே ரொம்ப நமக்கு கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு. பரம ஈவு என்பது என்னென்னா பாரபட்சம் இல்லாதது. பரம ஈவு என்பது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யும், பரிபூர்ணப்படுத்துகிறது. இந்த பரம ஈவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அந்த ஈவுலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லியிருக்குது, அந்த வெளிச்சத்தில், அந்த பிரைட்டில், ஹோலி ஸ்பிரிட்டில், அந்த ஸ்ட்ரென்த்தில் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் கம்மிங் வேர்ட்ஸ், அந்த உலகத்தின் பலன். நம்ம உலகத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல பலன் தந்திருக்கிறார். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் என்னது, ஸ்ட்ரென்த். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னப்பா ஸ்ட்ரென்த்து அப்படின்னா என்ன சொல்லுவோம், நல்ல அறிவாக ஆற்றலாக இருக்கிறது தான் பலன். அல்லேலூயா. அறிவே ஆற்றல். இப்போ அது மாதிரி இருக்குது. அப்போ ஆண்டவர் தருகிற அறிவை கொண்டு நம்ம ஆற்றலாக வாழ்ந்து மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது, அப்போ மறுதளிக்காமல் விடாமல் பற்றி கொண்டால் எந்த ஈவை பெற்றுக்கொள்ள முடியும், பரம ஈவை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொன்றுக்கும் நிபந்தனை தான். எல்லா ஈவுகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த 5 ஈவுகளுக்குமே 5
நிபந்தனைகள் இருக்குது. இதை செய்தால் இது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பரிசுத்த ஆவியாகிய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வரங்கள் என்று சொல்லும்போது பூரணமான வரம் நிறையா வரம் இருக்குது. அதில் போதிக்கும் வரம், யாத்திரா 35 34 பார்க்குறோம். போதிக்கும் வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சுகமாக்கும் வரம், தீர்க்கதரிசன வரம், ஞான வரம், வெளிப்பாட்டு வரம், பகுத்தறியும் வரம், ஒப்புரவாக்கும் வரம், அனல் மூட்டி இதை எல்லாத்தையும் எழுப்பணுமா. இந்த வரங்களை என்ன செய்யணுமா, நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ இந்த வரங்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அதை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அது வரத்தின் மேல் வரம், கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பாருங்க, பவுல் என்ன செஞ்சார், தன் பலவீனத்தில் பலன் கொண்டார். உன் கிருபை எனக்கு போதும் சொல்லியிருந்தார். ரூத் என்ன செஞ்சாங்க, உன் கண்களில் எனக்கு கிருபை தயவு எதனால் கிடைத்தது என்று சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அப்போ அதே போல் பாருங்க, ஆண்டவர் தன்னையே தந்தது, நமக்காக கைவிடப்பட்டார், நமக்காக மனதுருக்கம் கொண்டார், தாயினும் மேலாய் அன்பு கொண்டார், நம்மை தகப்பனை போல தோளில் சுமந்து செல்கிறார். இத்தனை கிருபைகளையும் நமக்காக ஆண்டவர் தருகிறார். இந்த மாதத்தில் நம்மை ஆண்டவர் தாயை போல தேற்றி, தந்தையை போல சுமந்து, ஒரு நண்பனை போல நம்ம கூட உறவாடி, அதே போல் நமக்கு பெரிய ஒரு போதகரை போல் நமக்கு என்ன செஞ்சார், அவர் நல்ல போதகர் அவரே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களும் வழிநடத்தும்படியாய் இந்த காலை வேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் இந்த ஈவு வரங்கள் எல்லாம் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபையின் ஈவுகள், அடுத்ததாக ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஈவு, அடுத்தது நீதியாகிய ஈவு, நல்ல ஈவு, பரம ஈவு. முதலாவது ஈவு என்ன ஈவுமா, ஹெப்சி என்ன ஈவு, கிருபையினால் வரும் ஈவு. ரெண்டாவது ஸ்டீஃபன் என்ன ஈவு, ஒப்பற்ற நிகரில்லாத ஈவு. அடுத்தது பிரதர் சொல்கிறீங்களா, என்ன மூன்றாவது ஈவு, நீதியாகிய ஈவு. அடுத்தது நல்ல ஈவு. அடுத்தது பரம ஈவு. இப்படிப்பட்ட கிஃப்டை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.